ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கோபம் கொள்ளாதிருங்கள். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 29வது வசனம். 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த செங்கிஸ்கான் என்ற மங்கோலிய அரசன் ஒருவன் வேட்டைக்கு படையோடு கிளம்பினான். அன்று அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. படை வீரர்களை திட்ட வேண்டாம் என கருதி தான் மட்டும் தன்னுடைய பால்கன் பறவையுடன் காட்டுக்குள் போனான். வெகு தூரம் சென்ற அரசனுக்கு தாகம் எடுத்தது. கோடை காலமானதால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அதிக நேர தேடலுக்கு பிறகு ஒரு பாறை இடையில் நூல் போல தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் தன் கையில் இருந்த பால்கன பறவையை தள்ளி வைத்துவிட்டு தான் வைத்திருந்த வெள்ளி குவளையை எடுத்து தண்ணீர் பிடிக்க நீட்டினான். குவளையில் தண்ணீர் நிறையவும் குடிப்பதற்காக தன் வாயருகே கொண்டு போன போது பக்கத்தில் இருந்த பறந்து வந்த அந்த பால்கன் பறவை குவளையை தட்டிவிட்டது. தனக்கு விருப்பமான பறவையானதாலும் அது தாகமாக இருந்திருக்கலாம் என்று கருதி குவளையை கழுவி மீண்டும் தண்ணீர் நிரப்ப ஆரம்பித்தான். தண்ணீர் பாதி நிரம்பவும் மீண்டும் அந்த பறவை குவளையை தட்டி தரையில் விழ வைத்தது. அது சாதுரியமான பறவையாய் இருந்தாலும் தூரத்திலிருந்து யாராவது இதை பார்த்து கொண்டிருந்தால் ஒரு பறவையை சமாளிக்க தெரியவில்லை என கூறுவார்கள் என்று நினைத்து கோபத்தில் தன் வாளை ஒரு கையிலும் மறு கையில் குவளையையும் வைத்துக்கொண்டு தண்ணீர் நிரப்ப போனபோது பறவை மீண்டும் பக்கத்தில் வர வாளினால் அதன் மார்பை பதம் பார்த்தான். அந்த நேரத்தில் தண்ணீர் வடிவது நின்றுவிட்டது. எங்கிருந்து தண்ணீர் வந்தது என பார்க்க அந்த பாறையின் மேலேறி பார்த்தபோது சின்ன குட்டை அளவு நீரும் அதன் நடுவில் செத்து கிடந்த மிக விஷத்தன்மை வாய்ந்த பாம்பையும் பார்த்தான். அந்த கணத்தில் அரசன் உணர்ந்தான் பறவை ஏன் அவ்வாறு செய்ததென்று. இறந்த பறவையோடு நாட்டுக்கு திரும்பிய அரசன் அந்த பறவைக்கு ஒரு சிலை வடித்து அதன் ஒரு இறகில் கோபத்தில் தான் செய்த எந்த செயலும் தோல்வியில் முடியும் என்றும், அடுத்த இறகில் உன் நண்பன் நீ விரும்பாததை உனக்கு செய்தாலும் அவன் உன் நண்பனாகவே இருக்கிறான் என்றும் எழுதினான். கோபத்திற்கு இடம் கொடுப்பவர்களுக்கு அது சாபமாக முடியவும் வாய்ப்பு உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு ஆவியின் கனியான நீடிய சாந்தம் மிகவும் தேவையான ஒன்று. கோபம் வரும்பொழுது சாந்தமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். இது பாவத்திலிருந்து உங்களை விலக்கும். விரும்பாத ஒன்று நமக்கு நடந்தாலும் நம்மை நேசிக்கும் தேவன் எப்பொழுதும் நிறமாறா நண்பராகவே இருக்கிறார். அவரையே நேசிப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.